ஒரு பக்கம் எம்ஜிஆர் வந்து உங்களை சீராட்டி வளர்த்தாருன்னா, இன்னொரு பக்கம் பாராட்டி வளர்த்தது சிவாஜி. எப்போ முதலாக சிவாஜி சந்திச்சிங்க? நான் சந்தித்தது இலங்கையில் கொழும்பில் எல்ஃபின்ஸ்டன் தியேட்டரில் கட்டபொம்மன் படம் ஓடிட்டுருக்கு. நான் 12வது தடவை அந்த படத்தை பார்க்குறதுக்காக போகிறேன். அன்றைக்கி பல்கனியில் அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை. அந்த எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர் பல்கனி பார்த்திங்கன்னா பழைய மகாராஜாவோட இது மாதிரி இருக்கும். நீங்கள் வாசன் ஸ்டாருடைய ப்ரீவியூ தியேட்டர் பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ரீவியூ தியேட்டரில் மேலே பார்த்தீங்கன்னா பல்கனியெல்லாம் ரொம்ப அந்த ராஜாக்கள் வந்து உட்கார்ற இது மாதிரி, அது மாதிரி அந்த எல்ஃபின்ஸ்டன் தியேட்டரோட இது. அதனால் நான் அந்த பல்கனி டிக்கெட்டில் போய் உட்காந்துருக்கேன். அப்படி உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஆடிட்டோரியத்தில் லைட் போட்டாங்க. படம் ஓடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு கட் பண்ணி லைட் போட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி போட்டால் என்னென்னா ஃபில்ம் மறந்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அவங்க லைட்டை போட்டு அதை இது பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு கேஷுவலாக அப்படி எழுந்து நின்று பல்கனியில் நின்று கீழே கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது அது லைட் போட்டதுக்கான காரணம் என்னென்னா 3 பேர் நடந்து போகிறாங்க சார் நடுவில் தியேட்டரில். நான் இப்படி நின்று தான் பார்க்குறேன். அப்போ பேர்ட்ஸ் வியூவில் பேலர் நின்று தான் தெரியுது. அப்போ 3 பேர் நடந்து போய் மேடையில் ஏறி திரும்புகிறாங்க. முதல் ஆள் திரும்பினார் பிஆர் பந்துலு. 2வது ஆள் வந்து ஏறி திரும்புகிறாரு அது சித்ரா கிருஷ்ணசாமி உயரமானவர். 3வது ஆள் வந்து ஒரு திரும்புகிறாரு, யாருன்னு எனக்கு தெரியலை. என்னென்னா காமராஜர் மாதிரி இது வரைக்கும் கை வரைக்கும் கதர் சட்டை, ஒரு 4 முழ வேட்டி மாதிரி வேஷ்டி, அப்படி ஒருத்தர் கொஞ்சம் கருப்பாக இருக்கார். ஜனங்க வந்து ஆரவாரம் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது டைரக்டர் பந்துலு சார், சித்ரா கிருஷ்ணசாமி சார், இது சிவாஜி கணேசன். நான் சினிமான்னு திரையில் பார்க்குறது தான் உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் அந்த வயசு. அப்புறம் எனக்கு நம்பவே முடியலை. நான் சிவாஜி கணேசன் கட்டபொம்மன் 12வது தடவை பார்த்ததுக்கு காரணம்னா அவர் ஒரு 6.5 அடி உயரம் இருப்பார், அப்படி ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார் கண்ணா, அப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இவர் என்ன இவ்வளோ குள்ளமாக இருக்கார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் பக்கத்தில் என்ன சித்ரா கிருஷ்ணசாமி ரொம்ப உயரமாக தெரிஞ்சார். அதனால் இவர் குள்ளமாக இருக்கார், கருப்பாக இருக்கார். இவர் சிவாஜி இல்லை இல்லை இவர் சிவாஜி இல்லை, ஏமாத்துறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் கத்த முடியாது பேசாமல் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இறங்கி வெளியே வர்றாங்க. அங்கே தியேட்டரில் உங்களுக்கு தெரியும், தியேட்டர் எல்லா தியேட்டரிலும் அப்படி தான். தியேட்டர் என்ட்ரன்ஸ் இப்படி கதவு இருந்ததுன்னா முன்னாடி ஒரு காரிடோர் இருக்கும், அதுக்கு மேலே கேசினோவில் இருக்கிற மாதிரி அப்படி தான் எல்ஃபின்ஸ்டனில். ஸோ இந்த தியேட்டரில் இவங்க 3 பேர் வந்தோடனே கதவை தாத்திட்டாங்க, படம் ஆரம்பித்தாச்சு. இவங்க 3 பேர் இப்படி போகிறாங்க, அங்கே 2-3 பேர் நிற்கிறாங்க. அதில் சிட்டம்பலம் கார்னர்னு அந்த தியேட்டர் ஓனர் நிற்கிறாரு. அவர் கோட் சூட் போட்டுட்ருப்பார், எப்போவுமே கோட் சூட்டோடு தான் இருப்பார். இவங்க 3 பேர் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அவர் அப்படி அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பல்கனிலேருந்து நான் கிட்டு இறங்கி ஓடி வந்தேன். இப்படி வந்து பார்த்தேன், இவர் சிவாஜி இல்லை. அப்பவும் ஒத்துக்கிறதா இல்லை. நான் என்ன பண்ணேன், யாருமே இல்லை அதில், இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. அப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப கிட்ட போய் இவர் இப்படி நின்றுட்டு இருந்த சிவாஜி சார்கிட்ட இந்த இப்படி கையை வச்சுட்டேன், இப்படி தட்டி இப்படி தொட்டு பார்க்கணுன்னு தொட்டு. அப்போ அவர் இப்படி திரும்பினவுன்னு இந்த கண்ணை பார்த்தேன். இப்போ சிவாஜி தெரிஞ்சுட்டேன், இது சிவாஜி சார் தான். அவருக்கு தெரியாது நான் யாருன்னு, அவரைத்தான் எனக்கு தெரியும். அப்புறம் ஆடாத இவ்வளோ கற்றுக் கொடுக்கும் இனம் எங்கள் இனம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். நினச்சி பாருங்க சார், அந்த கண்டு மட்டும் என்னை காட்டி கொடுத்தது. என்னடா இது? அப்போ எனக்கு ஒரு எண்ணம், நடிகன் ஆகணும்னா உயரமாக அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, ஏன் கட்டபொம்மன் மாதிரி. அதான் முதல் சிவாஜி சார் சந்தி. நண்பர் ஒருத்தருக்கா பேசி. வணக்கம் சார். வணக்கம் சித்ரா சார், ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. நன்றி. முகுரான் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து விஜய் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கூப்பிட்றேன் சார். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட 2 கேள்விகள் கேட்கணும் சார். நான் என்னதான் சினிமா வந்து விஷுவல் மீடியம்னு சொன்னாலுமே வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு, அது சரியான இடத்துல பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு சிறந்த வசனங்கள் அமைகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கதாபாத்திரத்தை நழுவ விடாமல், அந்த கதாபாத்திரத்துடைய தன்மை கெட்டு போகாமல், வசனத்துக்காக கதாபாத்திரம் என்ன இல்லாமல், கதாபாத்திரம் என்ன பேசும், எதை இந்த இடத்துல பேசுனா சரியாக இருக்குங்கிற அதை நினச்சி பேலன்ஸ் பண்ணணும். சினிமாவில் பேலன்ஸ் தான் முக்கியம். வசனமாக இருந்தாலும் பேலன்ஸ் வேணும், ஷார்ட்ஸ் வைக்கும்போது கூட பேலன்ஸ் வேணும், கதையை எழுதிட்டு வரும்போது கூட ஸ்க்ரீன் பிளேயில் பேலன்ஸ் வேணும். அது மாதிரி இந்த வசனம் எழுதும்போது கதாபாத்திரம் மிஸ் ஆகாமல் எழுதணும். இப்போ கதாபாத்திரம் வந்து படிக்காத மேத கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அவர் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு தான் நல்லா இருக்காது. ஆனால் அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த லாங்குவேஜில் வசனம் எழுதணும். இதை அதிகமாக கற்றுக்கணுன்னா நிறைய வசனம் எழுதாமல் கொஞ்சமாக எழுதணும். இதுக்கான ஒரு பள்ளிக்கூடம் KS கோபாலகிருஷ்ணனுடைய படங்கள், KSGயோட படங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் வசனம் சரியாக இருக்கும். அந்த கதாபாத்திரம் என்ன பேசுமோ அதுதான்
பேசுவான். இரண்டாவது கேள்வி சார், ஒரு படத்தின் வெற்றியா நீங்க எதை பாக்குறீங்க சார்? சில பேர் வசூலை பார்ப்பாங்க, சில பேர் வந்து விமர்சனத்தை பார்ப்பாங்க. உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு படத்தின் வெற்றியா நீங்க எதை பாக்குறீங்க சார்? வியாபாரிகள் வந்து அப்படி பார்ப்பாங்க. நான் ஒரு கிரியேட்டர் இல்லையா, ஒரு கிரியேட்டர் ரைட்டர் வந்து பார்க்கும்போது வியாபார ரீதியாக தோத்தாலும் கூட படம் நல்லா இருந்து ஜனங்க ரசித்தாங்கன்னா அது மனநிறைவை தரும். உதாரணமாக நான் எடுத்த முதல் படம் சுடரும் சூறாவளியும். அந்த சுடரும் சூறாவளியும் வசூல் ரீதியில் தோற்று போச்சு. ஆனால் எனக்கு இன்றைக்கும் மனசுக்கு நிம்மதியை தந்துட்டு இருக்கிற படம் சுடரும் சூறாவளியும். படம் வந்து நல்லா இருக்கணும், நாம் என்ன சொல்ல நினைச்சோமோ அது வெற்றி, அது போய் சேர்ந்துருக்கணும், அது நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பணம் அப்புறம் வர்றது. வியாபாரம் தான் இந்த தொழிலுக்குன்னு சொன்னால் நான் வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணியிருக்கலாம், அதில் அதிக லாபம் வந்திருக்கலாம். அரசியலில் போயிருந்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா? ரொம்ப நன்றி சார். நன்றி, வாய்ப்பு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கமல் ரஜினி 2 பேரும் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி நல்லா பழகுவாங்களா? எம்ஜிஆர் சிவாஜி சார்கிட்ட இருந்த பழக்க அப்ரோச் வந்து உங்களுக்கு தெரியாதையா நான் சொல்ல போகிறேன். அந்த அப்ரோச் வந்து முதலாளி தொழிலாளி ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் ரஜினி சார் கமல் சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். பட் படங்கிறது இந்த தொழிலில் வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதாவது சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் இருந்த காலத்தில் ரைட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அதிலெல்லாம் அவங்க அதில் தலை சிறந்தவங்களாக இருந்தால் அதில் இவங்க தலையிட மாட்டாங்க. என்ன தலை சிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு தங்களை உணர்ந்தவங்க ரஜினியும் கமலும். அதனால் கமல் ஒரு விஷயத்தை ஒரு டைரக்டர்கிட்ட அபிப்பிராயம் பேசுகிறாருன்னு சொன்னால் இவர் அதை அதிகமாக உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். சில டைரக்டர்ஸை விட பெட்டர் டைரக்டர் கமல், சில டைரக்டர்ஸை விட பெட்டர் ஆக்டர் ரஜினி. ஏன்னா தன்னை எப்படி ஜனங்க பார்த்துக்குவாங்களோ அதுக்கு தன்னை மோல்டு பண்ணணும்னு நினைப்பார். இது எம்ஜிஆர் சிவாஜி சார்கிட்ட இருக்கல. அவங்க வந்து மற்றவங்களுடைய நல்லதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தினாங்க. இவங்க தங்கக்கிட்ட இருக்கிறதையும் கலந்து வெளிப்படுத்துகிறாங்க. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் அதில் அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணுறாங்க. அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அதனால் கம்பேரிசன் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக? மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ரஜினிகாந்த் சந்திச்சிங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ரஜினி சாரை பற்றி நான் உங்கள் பேட்டியிலேயே முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன தகராறில் தான் நாங்கள் அதிகமாக பேசிக்கிறது இல்லாமல் போச்சு. ஆனால் நான் பெப்சி தலைவரானதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் நினைக்காம என்னை வந்து ஒரு வாழ்த்தினதும் என்னை இது பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அவரை போய் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவேன், மறுக்காமல் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஏற்பட்டது தயாரிப்பாளர், டைரக்டர், ரைட்டர், ஆக்டர்னு இல்லை, நண்பர்கள் மாதிரி. அவர் நல்ல மரியாதை கொடுக்குறாரு. நானும் அந்த மரியாதையை ஏற்றுக்கிட்டு அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் வாழ்த்து சொல்லுவேன். ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவர் ஸ்வீட்ஸ் அனுப்புவார். அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோடய படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். எந்த மறுப்பும் சொல்லாமல் வீட்டுக்கு போகிறோன்னே ரொம்ப மரியாதையாக நடத்தி, ரொம்ப மரியாதையாகவே அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி, அந்த ட்ரெய்லரை பார்த்து அதை பாராட்டி அந்த மாதிரிலாம் பண்ணார். யூஸ்வலாக அவர் அதெல்லாம் பண்ணுறதில்ல மற்றவங்களுக்கு. கரெக்ட் தான். தன்னோட படங்களுக்கு பண்ணுவார், இல்லை என்ன பண்ணுறது. ஆனால் அது பண்ணினதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, முத்துராமன் சாரை நான் அறிமுகப்படுத்தினதுனால, முத்துராமன் சார் அவரை வச்சு அத்தனை படங்கள் பண்ணினதுனால அவருக்கு என் மேலே இருக்கிற பாசம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்லேயே நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, தெலுங்குலேயும் பண்ணியிருக்கீங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக? தெலுங்கில் வந்து மரியாதை அதிகம். ரைட்டர்னா மரியாதை அதிகம். தெலுங்கில் இன்னமும் சினிமாவாக போய்கிட்டு இருக்கு. தமிழில் முன்னே இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருக்கிற சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பாகுபலி என்ன தான் ஓடினாலும் ஒரு பழைய சினிமாவை தான் ஞாபகப்படுத்துது. அது மாதிரி அங்கே வந்து இன்னும் பழைய மாதிரி கதைகளை இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க, ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அதனால் அங்கே சினிமா கொஞ்சம் பெட்டர் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே சினிமா அட்வான்ஸ் ஆகி இங்கிலீஷ் படங்கள் மாதிரி இந்த படங்களுடைய தரங்கள், அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுடைய கெப்பாசிட்டி, டெக்னிக்கல் ப்ரில்லியன்சி அதெல்லாம் இங்கே தமிழில் அதிகமாக இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணதில்? நான் ஒர்க் பண்ண காலத்தில் எனக்கு இங்கே நான் எஸ்பி முத்துராமனை டைரக்டர் ஆக்கினதுக்கு பின்னாடி அவர் வளர்ந்துக்கிட்டு வர்ற காலத்தில் எனக்கு அவரோட போட்டி போட்டு வர்ற வாய்ப்பு இல்லை. அந்த டைமில் அந்த போட்டி போட்டு நான் இங்கே போராடுறதை விட தெலுங்கில் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினச்சி நான் போயிட்டேன். அதனால் இங்கே ஒரு கேப் ஏற்பட்டு போச்சு, பெரிய கேப். பட் இருந்தாலும் ஒரு ரப்சர் இல்லாமல் நல்லபடியாக போகிறதுக்கு
தெலுங்கு ஒரு ஆதரவாக எனக்கு இருந்தது. 69 படம் பண்ணியிருக்கேங்க. அதில் 41 படம் ராமாநாயுடு சாருக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சுது. ஏவிஎம் மாதிரி சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஆனாலும் எனக்கு அதில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. வேலை செய்கிறது இங்கே செய்கிறதுக்கு பதிலாக அங்கே செய்தேன். த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ராமாநாயுடுன்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? நான் சினிமா பைத்தியம். என்னை விட 100 மடங்கு சினிமாவை நேசிக்கிற ஒரு ராமாநாயுடு. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகள்லையும் படங்கள் எடுத்திருக்காரு. அத்தனை மொழிகள்லையும் படம் எடுத்த ஒரே தயாரிப்பாளர் ராமாநாயுடு தான். அவருக்கு சில லட்சியங்கள் இருக்குது. அவர் இதை என்கிட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் போய் நான் படம் எடுக்கணும்னு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார். அவர் வாகினியில் தான் அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஏவிஎம் செட்டியார் மாதிரி நான் ஆகணும்னு சொல்லுவார் அடிக்கடி. அப்படி நிலைமைக்கு வந்துட்டார் அவர். 2 ஸ்டூடியோ, அங்கேயும் ஒரு ஸ்டூடியோ மலை மேலே வைசாக்கில் 3 ஸ்டூடியோ இருக்குது இப்போ. ஸோ அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதுக்காக கடுமையாக உழைச்சி அதில் ஜெயிச்சிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவருடைய ப்ரிப்பேரிங், அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் அ பிக்சர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து 70 லட்சம்னு வச்சுக்கோங்க அவர் காலத்தில். அந்த 70 லட்சத்தை எடுத்து வச்சிருவார். இது எனக்கு வராது அப்படி நினச்சிட்டு தான் ஆரம்பிப்பார். ஆனால் அது பன்மடங்காக வரும். உங்களுக்கு தெரியும், நல்ல பப்ளிசிட்டி பண்ணுறதுல மன்னன், அப்புறம் ப்ரொமோட் பண்ணுறதுல கதை எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எந்த ப்ரொடியூசருக்கும் இல்லாத ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து அவருக்கு எத்தனையோ கதை எழுதியிருக்கேன். கதையை சொல்லுன்னு கேட்பார், நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டுட்டு இருந்துட்டு சைலன்ஸ் ஆகி கண்ணை மூடிட்டு இந்த தலையை இப்படி தட்டிக்கிட்டு இருப்பார். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் கண்ணை திறந்து உன் கதையை நான் சொல்கிறேன் சரியாக இருக்கா பாருன்ட்டு ரிப்பீட் பண்ணுவார். கரெக்டாக சொல்லுவார். அப்போ உள்வாங்கினதுக்கப்புறம் அவர் இதே என்ன பண்ணலாம், அதே என்ன பண்ணலாம், இதே என்ன பண்ணலாம், இப்படி எது பண்ணலான்னு பிரேக் டவுனுக்கு போயிடுவார். அருமை. இந்த கெப்பாசிட்டி எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருந்ததா நான் நினைக்கிறேன். தட் வாஸ் இஸ் அட்வான்டேஜ். நல்ல ஸ்டோரி நாலேஜ். பயங்கரமாக அவருக்கு கிரியேட் பண்ண தெரியாதே தவிர கிரியேஷனை கேட்டால் ரிப்பீட் பண்ண தெரியும். அப்புறம் அந்த கிரியேஷனில் இன்னொரு விஷயம், எனக்கும் அவருக்கு 2-3 இடத்துல சின்ன உரசல் வந்திருக்கு. ஒன்று, நான் எடிட் பண்ணி ஒரு சீனை பண்ணிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் போய் எடிட்டர்கிட்ட அதை நான் நேற்று பண்ணதை போடுங்கன்னு சொன்னால் அது கரெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இது யார் பண்ணதுன்னு கேட்டேன். எடிட்டர் பயந்துக்கிட்டு சொல்லலை, உண்மையை சொல்லலை, நான் எழுந்து போயிடுவேன்னு. அப்போ அவர் சொன்னார் ராமாநாயுடு சார் பண்ண. அப்போ அவர் வந்தார், ராமாநாயுடு சார். நான் வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்து, சார் மீதி எடிட்டிங் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க, நான் வரமாட்டேன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் எடிட்டிங் ரூமுக்கே வரமாட்டார் என் படமாக இருந்தால். அதே மாதிரி ஷூட்டிங் சாத்தனூரில் ஒரு சாங் எடுக்கணும், ஷோமன் பாபுக்கும் ஸ்ரீதேவிக்கும். அவங்கள கூட்டிகிட்டு அவர் வந்துட்டார், இது பண்ணாங்க. அதுக்கு அன்றைக்கி கேமராமேன் வந்து வின்சென்ட்டோட அசிஸ்டண்ட்டு சுந்தர சார், அவர் வரல, வின்சென்ட் சார் வந்திருந்தார். எனக்கு ஒரு பழக்கம், அவுட்டோருக்கு போன உடனே என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு சுற்றி பார்த்துட்டு வர்ற பழக்கம் உண்டு. நான் அன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு வரும்போது வின்சென்ட் சாருடைய இதுக்குள்ளே நுழைஞ்சா இந்த சாத்தனூர் அணைக்கட்டில் தகரத்தால் வேயப்பட்டு கீழே வந்து சிமெண்ட்டால் பெட் பண்ணது இருக்குது, ரூம் இருக்குது தெரியுமா, பார்த்துருப்பீங்க. அந்த ரூமில் தன்னோட சூட்கேஸை தூக்கி அந்த திண்ணை மேலே வைக்கிறாரு வின்சென்ட் சார். அப்போ நான் உள்ளே நுழைஞ்சேன். என்ன சார் இங்கே இருக்கீங்க அப்படின்னு. திஸ் இஸ் த ரூம் அலாட்டட் ஃபார் மீன்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை. சார் ஏன் அப்படி, அப்போ மற்றவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் மேலே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் ரூமில் தான் ராமாநாயுடு சார் ஹீரோயின்ஸுக்கு. எனக்கு அது பிடிக்கலை. அதனால் நான் இறங்கி வந்தேன். பஸ் வந்துச்சு சாத்தனூரில், திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு. அதில் ஏறிட்டேன், திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். திருவண்ணாமலையில் பஸ் ஏறி மெட்ராஸ் வந்துட்டேன். நைட் 12 மணிக்கோ 12:30க்கு ஸ்பென்சர் முன்னாடி நான் வந்து இறங்குறேன். இறங்கினா நல்ல மழை பெய்துட்டுருக்கு. ஒரு டாக்ஸியை பிடிச்சா ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒய்ஃப் என்னென்னமோ கேட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கேட்காத, யாராவது ஃபோன் பண்ணால் நான் வந்திருக்கேன்னு சொல்லாதே படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் 10-11 மணியோ 2 மணிக்கோ ஆஃபீஸர்லேருந்து மேனேஜர் வந்தார். மைதீன் இருந்தார் தெரியுமா, மேனேஜர் இருப்பா, மொய்தீன். அவர் வந்தார். சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். இங்கே பாருங்கள் மொய்தீன், நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்டு, இன்னொரு தடவை என் வீட்டுக்கு அவர் கூப்பிட்டாருன்னு வராதிங்க, போங்க அப்படி அனுப்பிச்சிட்டேன். இப்படி ஒரு 5-6 பேர் வந்தாங்க, அசோசியேட் எல்லாம் வந்தாங்க. போயிடுங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். கடைசியாக பாப்பையா சார் வந்தார், டைரக்டர். அவர், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஹேவ் ஒர்க்டு மெனி ஃபிலிம்ஸ் வித் மீ, என்ன நம்பி நீங்கள் என்னோட வரணும் அப்படி சொல்லி பலவந்தப்படுத்தி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். எல்லா டெக்னீஷியன்ஸும் நின்றுட்டுருக்காங்க ஆஃபீஸில். அவரோட ரூம் கதவு சாத்தி இருக்குது, தயவுசெய்து உள்ளே போங்கன்னு கதவு திறந்து என்னை உள்ளே தள்ளி விட்டு கதவை சாத்திட்டார். அப்புறம் ராமாநாயுடு சாரோட ஹைட்டு உங்களுக்கு தெரியல, கண்ணு வேறு பெருசாக இருக்கும். இப்படி கண்ணை பெருசாக வச்சு சுவந்து போயிருக்கு சார் கண்ணு.
அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா முதல் டைலாக்கு? தெலுங்கில் டைரக்டர் இல்லாமல் ஒன்றை நான் தெலுங்கு டைரக்டர் ஆக்கலை, தமிழில் எனக்கு வாய்ப்பு இல்லாமல் தெலுங்கில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டு ஒரு நாள் உங்ககிட்ட வந்ததில்லை. நீங்கள் பார்த்து இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே அப்படின்னார். இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நானும் வராமல் விட்டுருப்பேன் அப்படின்ன மாதிரி. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காதுன்னு திரும்பினேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு, சார் எனக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு தெரு ஓரத்தில் படுன்னு சொல்லி பேமெண்ட்டில் படுக்க சொல்லியிருந்தால் கூட நான் படுக்க தயார் சார். என்ன காரணம்னா என்னை டைரக்டர் ஆக்கினது நீங்கள். ஆனால் வின்சென்ட் சார், நான் மாணவனாக இருந்த காலத்துலேருந்து ஸ்ரீதர் சாரோட படங்களை பார்த்து இவருக்காக நான் ரசித்து பண்ணேன். ஒரு குரு ஸ்தானம் சார் அவர். யார் சார் ஸ்ரீதேவியும், யார் சார் சோபன் பாபுவும்? எப்படி சார் அவருக்கு இப்படி ஒரு ரூமை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம்? அப்படியெல்லாம் பேசிவிட்டு, இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை சார், நான் இந்த படத்தில் வேலை செய்யலை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு நடந்தேன். நான் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே வந்து பிடிச்சிட்டார் சார். பிடிச்சிட்டு அலேகாவான்னு கேட்டார். என்னோட அந்த உணர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டார் சார். புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னார், இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அதே மாதிரி சார் அடுத்த தடவை பாம்பேக்கு நானும் அவரும் போக வேண்டியதாச்சு. தாஜில் ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தார் அவர். பக்கத்து ரூம் எனக்கு போட்டிருந்தார். அன்னையிலேருந்து என்ன அவர் மறையிற வரைக்கும் என்னென்ன இருக்கோ அது அப்படியே தான் செய்வார் எல்லாருக்கும். அது அவர் புரிஞ்சுக்கிட்டார் அன்றைக்கி சொன்னது. அண்மையில் 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடி ஒரு நண்பர் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கல்யாணம் நம்ம கல்யாணம் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க தான் பக்கத்தில். அவர் சொன்னார், ராமாநாயுடு ஆஃபீஸுக்கு போனபோது சொன்னார், யாரையா இந்த பையன் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான், எதை பேசினாலும் கரெக்டாக சினிமாவை பற்றி சரியாக சொல்கிறான் அப்படி எங்கிட்ட சொன்னார் சார்ன்னு முந்த நாள் அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ராமாநாயுடு சார் என் மேலே எவ்வளவு உள்ளே வச்சுருந்துருக்காரு, ஆனால் வெளியே சொல்லலை. அப்படி ஒரு தங்கமான மனுஷன் சார் அவர். அவர் மனசுக்கேற்ற மாதிரி அவர் வாழ்க்கை அமைஞ்சது. அவ்வளோ ஸ்டூடியோ கட்டி அவ்வளோ படங்கள் எடுத்து இன்றைக்கி தெலுங்கில் நம்பர் 1 அவர் தானே சார். அப்படி தானே இருக்கார். ஆமாம். உங்களுடைய திரைப்பயணத்தில் பல மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை கடந்து வந்திருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு சங்கடத்தில் ஆழ்த்திய சம்பவங்கள் உண்டா? சங்கடத்தில் ஆழ்த்தினதுன்னு சொல்ல போனோம்னா, முதல் விஷயம் ராஜபாட் ரங்கத்துறை ரிலீஸ் டைமில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் செட்டியார் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 70 பிரிண்ட் 60 பிரிண்ட் ரிலீஸ் ஆகும், பிரிண்ட்டுக்கு 10,000 ரூபா வாங்கினா கூட உங்களுடைய கடன் அடைஞ்சு போயிடும். அதனால் அவங்க படம் ரிலீஸுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி 7 லட்ச ரூபா கடன்னு சொல்கிறாங்க. அந்த 7 லட்ச ரூபா கடனில் 3 லட்சம் ரூபா பழைய படத்து சுடரும் சூறாவளி அதை சேர்க்குறாரு. அதில் 7 லட்சம். நான் செட்டியாரை பார்த்து பேசலை. ஏன்னா அந்த இருந்த தாய் அப்பா மகனுங்கிற உறவு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் மேனேஜர்கிட்டையும் அட்வொகேட்டையும் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். இவங்க வந்து அதை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணலேன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப கெடுபிடியாக இருந்தாங்க. நான் என்னுடைய கஷ்டப்பட்டு ரைட்டராக எழுதின சம்பாதிச்ச வீடு 2ஐயும் எழுதி கொடுத்துட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணேன். சரி, படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கடனை நான் அடைச்சேன் இல்லையா, அடைச்ச உடனே அந்த படத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கணும் இல்லையா, படத்தை திருப்பி கொடுக்கல. இது எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம். ஆனால் அதனாலே எனக்கு எந்த விதமான வெறுப்பும் ஏவிஎம் மேலே கிடையாது. ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு அப்படி நடந்து போச்சு நமக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். அது ஒன்று. 2வது, நான் திருமணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு தெரியும். அந்த திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி என்னுடைய கல்யாணம் வந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷம் தள்ளப்பட்டது. அது தள்ளப்பட்டதுக்கு ஆன காரணம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் என் மனைவியும் நானும் இப்போ தனியாக தான் இருக்கோம். இந்த தனிமைக்கான காரணமும் அந்த காரணமும் ஒரே காரணம். அந்த 12 வருஷம் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டோம், அவளும் வாழ்ந்துட்டா. இன்றைக்கி நாம் 2 பேரும் தனியாக தான் இருக்கோம், குழந்தைகள் இல்லை, இதில் தனியாக தான் இருக்கோம். இந்த வயசான நேரத்தில் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கும்போது நம்ம செலவு பண்ண 12 வருஷம் சோகமான, அது அப்போ சோகம் தெரியலை, இப்போ அந்த சோகத்தை, இந்த 2 விஷயமும் எனக்கு வருத்தமான விஷயங்கள். மற்றபடி எனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருந்ததில்லை, எந்த கவலையும் இருந்ததில்லை. எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு, எல்லாமே அதிர்ஷ்டமாக தான் நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல. அப்படி அது மாதிரி உங்களுடைய பயணத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? எம்ஜிஆர் வந்து
என்னை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொன்ன முதல் நாள் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதனால் அதை போடு அப்படின்னு சொல்லி போட வச்சார். நான் கொழும்பில் படம் பார்த்துட்டு இவர் ரசிகனானவன், இங்கே வந்து எதிர்பாராத விதமாக அவர்கிட்ட வந்து சேர்ந்தவன். அவர் முதல் நாள் சாப்பிட சொல்லும் போதே எனக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத போடுன்னு சொல்லி போட வச்சார் பாருங்க. அதை சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அது வந்து மிக மிக மகிழ்ச்சியான தருணம். மறுபடியும் என்ன நீங்கள் கேட்பீங்களா இருந்த இதே ஒரு கேள்வி, உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான தருணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் எம்ஜிஆர்கிட்ட அது மாதிரி ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்ற நிலைமை வருமா இருந்தால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியின் உச்சம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரசிகர் பேசு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குகநாதன் சார், நான் போன வருஷம் உங்களோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் சார். நீங்க முதல் டைம் சிவாஜி சாரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மேடை பேச்சு நீங்க பேசிருக்கீங்க. அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் திரையில பார்த்த ஒரு ஸ்டாரை வந்து நீங்க நேர்ல பார்க்கும்போது அதுல இருக்கிற மகிழ்ச்சியும், அப்புறம் அவரை தொட்டு பார்த்தேன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்பதான் அது எனக்கு ரொம்ப அதேதான் சார். அது எனக்கு ரொம்ப அது என்னால அப்படியே புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஏன்னா நானும் முதல் டைம் வந்து ஒரு சினிமா நடிகரை பார்க்கும்போது எவ்வளவு அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ, பிடித்த நடிகரை பார்க்கும்போது அதை நீங்க சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு சார். ஸோ நீங்க சிவாஜி வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது நீங்க எப்படி சார் நீங்க பண்ணுங்க? ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ணியிருக்கேன் அவரோட. கடைசியாக முதல் குரல்னு ஒரு படம் கூட பண்ணேன். அந்த படம் சிவாஜி சார் பார்த்துட்டே பாராட்டினார். சிவாஜி சார் இந்த படத்தை தியேட்டரில் இதில் ப்ரீவியூ தியேட்டரில் போட சொல்லி பார்த்துட்டு பாராட்டினார். ஆனால் எனக்கு ராஜபட்ராங்குதிரை மாதிரி அதுக்கப்புறம் அமையலைன்னு தான் சொல்லணும். ராஜபட்ராங்குதிரை பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போய் சிவாஜி சாரை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அந்தஸ்து கிடையாது, அந்த வளர்ச்சியும் எனக்கு கிடையாது, அந்தளவு பணபலமும் எனக்கு கிடையாது, அந்தளவு இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு கிடையாது. சினிமாவில் சிவாஜி சாரை வச்சு படம் எடுக்கணும்னா, எம்ஜிஆர் சாரை வச்சு படம் எடுக்கணும்னா அந்த காலத்தில் அது ஒரு ஏவிஎம், ஒரு சரவணா ஃபிலிம்ஸ், அல்லது ஒரு ஜெமினி, அல்லது ஒரு வாகினி, அல்லது தேவர் ஃபிலிம்ஸ், இப்படி அவங்கெல்லாம் ஒரு கூட்டாக இருந்து அப்படியெல்லாம் பண்ணாங்க. நான் ஒரு வழிப்போக்கன் மாதிரி திடீர்னு வந்த ஆள் தான். அப்படி சினிமாவுக்குள்ளே வந்த ஒருத்தனை நான் என் ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் ஏவிஎம்மில். அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பல்லு குத்திக்கிட்டு அதுக்கு டவல் போட்டுட்டு கட்பெனியனோட நின்றுட்டு இருந்த சிவாஜி சார், ஏய் சோக்கரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. நான் போனேன். சாப்பிட்டியான்னு கேட்டார். சாப்பிட்டேன். எங்கே போகிறேன்னு? நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு. உட்காரு. ஆமாம், ஏன் என்னையெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு நீ நினைக்கல அப்படி கேட்டார். நான் அந்த வசதியெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஓ வசதியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை, சத்தியமாக புரியலை. என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இப்படித்தான் நடந்திருக்கு. ஸோ சிவாஜி சார் முன்னாடி உட்கார்ந்து பேசுவேன்னு கூட நான் நினைக்கல. உட்காருனார். நான் டைலாக் படித்த போது கூட நின்றுட்டு தான் படித்தேன். அவர் மேக்கப் ரூம்லேருந்து மேக்கப் போட்டு தான் பண்ணார். உயர்ந்த மனிதன் சில சீன்ஸ் படிக்கும்போது. இப்போ உட்காரணுன்னு உட்கார்ந்துருக்கவே என்னால் முடியலை. நான் இப்போ அண்மையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். நான் இப்படித்தான் உட்காந்துருப்பேன் சிவாஜி சார். ஆமாம், உண்மையாகவே இப்படித்தான் ஆண்டார் அடிமை மாதிரி இப்படித்தான் உட்காந்துருப்பேன். நம்ப முடியலைங்க. அவர் அதுக்கு முன்னாடி பண்ண படங்களெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஹிட் பிக்சர்ஸ். ஜூபிலி அவர் கூப்பிட்டு இந்த ஒரு 22 வயது பையனை 21 வயது பையனை படம் எடுக்கிறார். அதுவும் இன்றைக்கே சாயந்தரம் போய் சண்முகத்தை பாருன்னு சொன்னார், அவருடைய யங்க பிரதரை. அப்படி என்னை கூப்பிட்டு சரி முதல்ல ஒரு கதையை சொன்னோம் எடுக்கலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகன் சாரை கூப்பிட்டு இந்த கதையை வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஸோ கால் ஷீட் கொடுத்து, கதையை வாங்கி கொடுத்து, படத்தை முடித்து கொடுத்து, எல்லாத்துக்கும் மேலே அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் அவரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னுடைய வாழ்க்கை பூரா உனக்கு பயன்படுற விதமாக ஒரு படம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் உனக்கு அதை வச்சு காப்பாற்ற தெரியல, வெறும் 50,000 60,000க்கு அதை கொடுத்துட்டு வந்துட்டியே குஹா அப்படின்னார். அப்போ தான் அதனோட வேல்யூவை நான் நினச்சேன். இப்போது ஆஃப்கோர்ஸ் நான் அதை திரும்பி வாங்கிறதுக்கான எல்லாம் வசந்த மாளிகை வாங்கியிருக்கேன், அதே மாதிரி இதையும் வாங்கி பண்ணுறேன். அந்த மனிதரோட மனசில் என்ன இருக்குங்கிறது அன்றைக்கி பேசின போது தான் எனக்கு தோணுச்சுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கால் ஷீட் கொடுத்ததோ அதுவோ எனக்கு பெருசாக தெரியலை, பட் அவருடைய எண்ணம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக சேர்ந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த அனுபவம். பல ஆண்டுகள் பல முக்கியமான நபர்களோட அவருக்கு இருந்த நெருக்கம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை
மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப 2 மணி நேரம் போனதே தெரியல. அந்த ரொம்ப அளவுக்கு நன்றி. ரொம்ப இந்த நிகழ்ச்சியை வந்து சுவாரஸ்யப்படுத்திட்டீங்க. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு கலைஞருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.